இந்த எபிசோடோட ஆரம்பத்துல லியூ ஷாங் நம்ம ஹீரோ லியூ யோவோட கெஸ்ட் ரூம்குள்ள வர்றான். வந்துட்டு ரொம்ப திமிரா, வாங்க மிஸ்டர் லியூ யோ, இப்போ நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க, உங்களை வரவேற்க நாங்க தயார் அப்படின்னு கிண்டல் பண்றான். நீ திருட்டுத்தனமா ஒப்புவிப்பன்னு நான் நினைக்கவே இல்லை, இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறான். இத கேட்டதும் லியூயோ மனசுக்குள்ள, இவன் நான் அந்த மர்ச்சன்ட் கூட பிசினஸ் பண்ணதை பார்த்துருப்பானோ, ஆனா இவன் கிட்ட உருப்படியான ஆதாரம் எதுவும் இருக்காதே அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் வெளியில கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிச்சுட்டு, உன் பேச்ச நான் ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே லியூ ஷாங் வெளியில இருந்து சில ஆளுங்களை கூப்பிட்டு, இவங்க தான் விட்னஸ், இவங்க கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த ஆளுங்களும், ஆமா இவர்கிட்ட இருந்து தான் நாங்க உப்பு வாங்கணும், அதுக்கப்புறம் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பச்சையா போய் சொல்றாங்க. அப்போ அங்கே லாங் மெங் வர்றா. அவளும் லியூயோ மேல சந்தேகப்பட்டு, இவ்வளவு கம்மியான நேரத்துல நீ எப்படி இவ்வளவு காசு சம்பாதிச்ச, நீ கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு லியூ ஷாங்குக்கே சப்போர்ட்டா பேசுறா. எல்லாரும் தனக்கு எதிரா இருக்கிறத பார்த்த லியோ, இங்க எல்லாரும் என்னை எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு தான் பாக்குறாங்க, முக்கியமா இந்த லியூ ஷாங் என்னை முடிச்சுக்க நினைக்கிறான் அப்படின்னு புரியுது. அப்போ அங்க இன்ஷே வந்து, மிஸ்டர் லியோ ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் கேரண்டி தர்றேன் அப்படின்னு அவனுக்காக பேசுறா. ஆனா மற்ற வேலைக்கார பொண்ணுங்க அவளை கேலி பண்ணி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, பொய் சொல்லாத அப்படின்னு அவளை அடக்குறாங்க. லியோவுக்கு இப்பதான் ஒரு ஐடியா கிடைக்குது. அவன் தன்னோட மேஜிக் பிரேஸ்லெட்ல இருந்து நிறைய தங்கத்தையும் ஒரு கிளாஸ் பாட்டிலையும் வெளியில எடுக்கிறான். இன்ஷே சொன்னதுதான் உண்மை, நான் காசு சம்பாதிக்கணும்னா எதுக்கு உப்பு விற்கணும், என்கிட்ட தான் இந்த மாதிரி ரேரான கிளாஸ் பொருட்கள் இருக்கே அப்படின்னு கெத்தா சொல்றான். லாங் மெங் அந்த கிளாஸை பார்த்துட்டு, ஆமா இது நிஜமாவே கிளாஸ் தான், ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு ஒத்துக்கிறான். லியோ, நான் என் நண்பன் கிட்ட இருந்து இந்த கிளாஸை வாங்கி தான் பிஸ்னஸ் பண்றேன், இதுல வர்ற லாபமே எனக்கு போதும், நான் எதுக்கு இல்லீகல் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறான். லியூ ஷாங் விடாம, அந்த நண்பன் யாரு, எந்த ஊர்ல விற்கிற, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு மிரட்டுறான். அந்த நேரத்துல அங்கே உப்பை விற்கிற மர்ச்சன்ட் வர்றான். அவன் லியோக்கு சப்போர்ட் பண்ணி, இவர் என்கிட்ட உப்பு வாங்கல, சர்க்கரை தான், சுகர் வாங்கினாரு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். அதோட நிக்காம நிஜமாவே திருட்டுத்தனமா உப்பு வாங்கினது யாருன்னு அடையாளம் காட்டுறான். மாட்டிக்கிட்ட அந்த ஆளுங்க, எங்களை யாரோ சொல்லிதான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு உளர ஆரம்பிக்கிறாங்க. உடனே லியூ ஷாங் கோவமா அங்கேயே அந்த ஆளுங்களை வெட்டி சாய்க்கிறான். லாங் மெங் ஏன் அவங்கள கொன்னன்னு கேட்கும்போது, என் தம்பி லியூயோவோட பேரை கெடுக்க பார்த்தவங்களுக்கு இதுதான் தண்டனை, என்னால என் கோடத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு செம்மையா சீன் போடுறான். லியூயோ மனசுக்குள்ள, இவன் எவ்வளவு பெரிய வில்லன், ஆதாரத்தை அழிக்கவே எல்லாரையும் கொன்னுட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் லாங் மெங் லியூயோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். லியூயோ ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சு, நீங்க எல்லாரும் எப்ப பாரு என் மேல பழி போடுறதே வேலையா வச்சிருக்கீங்க, எனக்கு இது பழகி போச்சு, என்னை தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ச்சன்ட் கூட பார்ட்டி பண்ண போறான். வழியில யுவான் ஃபேன் ஒரு மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனையும் கூட்டிட்டு போறான். யுவான் ஃபேன் கோவமா, மிஸ்டர் லியூ, நீங்க சொன்னா இப்பவே போய் அந்த லியூ ஷாங்க கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா லியூயோ, இப்போதைக்கு வேணாம், இவன் இப்போ செத்தா பழி ஏன் மேல வரும், இவனை சரியான நேரத்துல கவனிச்சுக்கலாம் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துறான். லியூயோ அப்புறம் இன்ஷேவை பார்த்து, உன்னை அவங்க அடிச்சது எனக்கு தெரியும், நான் அவங்களுக்கு பாடம் புகட்டுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறம் லியூயோ அந்த ஊர்லயே ஃபேமஸான கிளப்புக்கு, பிளாசம் ஹவுஸ் போறான். அங்கே மேடம் ஜெயின் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த ஊர்லயே பெரிய டான்சரான பைலிங்கிடம் பேச சம்மதம் வாங்குறான். லியூயோ பைலிங்கின் ரூமுக்குள்ள போறான். அவன்கிட்ட ரொம்ப கோவமா, உனக்கு இங்க என்ன வேலை, உன்னை இப்பவே வெளியில தள்ளட்டுமா அப்படின்னு கத்துறா. ஆனா லியூயோ அவளோட வீக்னஸ தொடுறான். என் தம்பிய பத்தி உனக்கு தெரியணுமா, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். லியூ ஷாங் 13 வருஷமா தேடியும் கிடைக்காத அவ தம்பிய பத்தி லியூயோ சொன்னதும் அவ அப்படியே ஷாக் ஆகிடுறா. உங்களுக்கு என் தம்பிய பத்தி எப்படி தெரியும், அவன் இப்போ எங்க இருக்கான், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு அவன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. பைலிங்கோட தம்பிய லியூயோ எப்படி தேடி பிடிச்சான், இவளை வச்சு அவன் அடுத்து என்ன பிளான் பண்ண போறான், இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதையில வர்ற ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த பாட்டு சொல்லவா?